கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவில் நல்லவங்க இருக்காங்க, சினிமாவுக்கு நல்லது பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. சினிமாவில் நல்லவரும் சினிமாவுக்கு நல்லது பண்ணுறவர் திரு அபிராமி ராமநாதன் அவர்கள். அவர் விநியோகிஸ்தர், திரையரங்கு உரிமையாளர், தயாரிப்பாளர், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற உன்னோடுக்கா படத்தில் கதையும் அவர் தான் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு அபிராமி ராமநாதன் அவர்களுடைய துணைவியார் நல்லமி ராமநாதன் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த படத்தில் நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத படத்துடைய டீம் இன்றைக்கி நம்ம கூட தான் இருக்காங்க, அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படத்தை நீங்கள் எல்லாருமே இணைஞ்சு கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே குடும்பத்தோடு போய் இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. உங்ககிட்ட இருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம். உங்கள் குடும்பமே சினிமாவில் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் இந்த சினிமாவுக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்க குடும்பத்தோடு சேர்ந்து. ஸோ இப்படி ஒரு திரைப்படம் நீங்கள் தயாரிக்கணும், சார் கதை எழுதியிருக்காரு அப்படின்னும் பொழுது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ என்ன காரணம் மேம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் சார் எடுத்திருக்காரு? எப்போவுமே அவர் கதை சொல்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பார். இந்த தடவை அவர் கதையை சொல்லிவிட்டு அது ஒரு படமாக எடுத்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ கட்டாயம் இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது, யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கதையாக இருந்தது. ஸோ அதனால் இதை ஒரு ரியாலிட்டிக்கு கொண்டு வருவோம். அதுவும் இப்போ வெக்கேஷனில் எல்லோரும் வெளியூருக்கு போகணும், அங்கே போகணும்பாங்க. இந்த நம்ம படத்தை பார்த்தா கவலையே மறந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிலேரியஸ் காமெடி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தோம். படம் பார்க்க வர நேயர்களுக்காக இது ஒரு என்ன மாதிரியான படம், என்ன மாதிரியான கதைக்களம் உள்ள படம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படம் ரொம்ப கருத்துள்ள படம். அது ஒரு காமெடியாக அது கொண்டு போயிருக்கோம். அதுவும் ஒரு ஆர்கே டைரக்டர் இது ரொம்ப அழகாக வசனம்லாம் எழுதியிருக்காரு. கதை சார் எழுதினார், இவர் ஆர்கே வசனம்லாம் தூளாக எழுதியிருக்காரு. ஸோ இது இதில் அடித்த நடிகர்களும் எல்லாரும் புது நடிகர்கள் தான், ஆனால் புதுசு மாதிரி இருக்காது. அந்த படத்தோடு ஒண்டி போய் அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஸோ எல்லாரும் பிரபு சார்லேருந்து அவங்க ஊர்வசி மேடம், ஏன்னா ஒரு காமெடின்னா அவங்கள பார்த்தாவே ஒரு சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அதோடு எல்லாமே இது ஒரு கிராமத்துலேயும் எடுத்திருக்கு, சிட்டிலையும் எடுத்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு டபுள் தமாக்கா தான். ஸோ கிராமத்தையும் பார்ப்பீங்க, சிட்டியுடைய வாழ்க்கையும் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் கிராமத்தில் எப்படி சண்டையெல்லாம் இருந்தது அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது அந்த கிராமத்தை எப்படி ஒன்றாக இணைச்சிருக்காங்க, இந்த 2 பேரும் சண்டை போட்டு அதை இணைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடியாக இந்த படம் போயிருக்கு. கட்டாயம் நீங்கள் பார்த்து எல்லாம் ரசிப்பீங்க. உங்களுடைய படங்கள்லாம் நாங்கள் இது வரைக்கும் பார்க்கும்போது ஒரு த்ரில்லரான சப்ஜெக்ட், சஸ்பென்ஸ் உள்ள கதைகள் அண்டு ஆக்ஷன் மூவி, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும் அந்த படத்தில் உங்களுக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள், சேலஞ்சிங்கான ரோல்ஸில் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த படம் எந்த மாதிரியான படமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? என்னோடய ஒவ்வொரு படங்களுமே எனக்கு வேறு மாதிரியான ஒரு அடையாளங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தது. பட் டக்குன்னு திரும்பி பார்த்தா இந்த ஜானரில் ஒரு படம் பண்ணவே இல்லை. ஒரு ஜனரஞ்சகமாக படம் பூரா சிரிச்சுக்கிட்டு, ஏன்னா ராஜேஷ் சார் ஆடியோ லான்ச்சில் தான் சொன்னார், ஆரிக்கு சிரிக்க தெரியும் அப்படின்னு இந்த படம் பார்த்ததுக்கு எனக்கு தெரியும், மருந்து கூட சிரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. எல்லா படங்கள்லையும் ஒரு மாதிரி இறுக்கமா அப்படியே பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது. பட் நானே ஒரு ஜாலியாக ஒரு கமர்ஷியலான ஒரு படம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். கேட்டவுடனே ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டு கிடைக்காது அப்படின்னு தோணுச்சு. ஒரு பெரிய பேனர் அபிராமி ராமநாதன் சார் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கதை அவங்களது, அவங்கக்கிட்டேருந்து இந்த மாதிரிலாம் ஒரு யூத்தான ஒரு கதையை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள். அதாவது ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் இவர் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னார், இது கதை அபிராமி ராமநாதன் சார். எனக்கு டக்குன்னு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி கரண்ட்டில் என்ன விஷயங்கள் போயிட்டுருக்கோ அதிலேருந்து கரெக்டாக ஒரு நாட்டை எடுத்து அதை அழகாக ஒரு கதை பண்ணி, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு கமர்ஷியல் டைரக்டர் கிடச்சிருக்காருன்னு சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் மேடமுக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல டைரக்டரை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காங்க கமர்ஷியலாக ஸோ அந்த மாதிரி ஒரு டீமும் ஒரு பெரிய டெக்னிக்கலும் டீம் பார்த்தீங்கன்னா சக்தி சரவணன் சார், அவர் மங்காத்தா, சரோஜா பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் சத்யா சாரோட நான் பண்ணுற 3வது படம். அண்ட் சேவியர், மற்ற செந்தில் ஆர்ட் டைரக்டரு, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு. ஸோ ரம்யா அவங்க டிசைனர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒரு ஜாலியாக பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஹேர் ஸ்டைல் கெட்டப்லாம் கொஞ்சம் மாற்றி வெயிட்டை குறைச்சிட்டு, ஸோ இதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக ரெடி ஆகுற மாதிரி ஒரு படம்.
சந்தோஷமாக இருக்குது. அபிராமி ராமநாதன் சார் பார்த்தீங்கன்னா படங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இந்த படம் வந்து நல்லா ஓடும், ஸோ நம்ம தேட்டரில் வந்து போடலாம் அப்படின்ட்டு போடுவார். அதே மாதிரி அந்த படங்களும் வந்து ரொம்ப நல்லா ஓடும். இன்னொரு முக்கியமான விஷயம் அவரை பற்றி சொல்லணும்னா, பெரிய ஹீரோக்கள் பிரம்மாண்டமான படங்களை மட்டும்தான் அவருடைய திரையரங்களில் அவர் போடுறது கிடையாது, சின்ன பட்ஜெட் படங்களையும் வந்து அவர் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவார். ஸோ அவரே வந்து இந்த படத்துக்கு கதை எழுதி இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்டிருக்காருன்னா, ஸோ என்ன அளவுக்கு ஒரு பல புதுமையான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும், இல்லாட்டி வேறு என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நாங்கள் இருக்கோம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணார், உங்கள் டைரக்ஷனை பார்த்து அவர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்காக சொல்லுங்கள். கதை ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அது கூட ரொம்ப ஜாலியாக தான் சொன்னாங்க. அதுக்கே ஒரு கதை ஒன்று சொன்னேன் கேளுங்களேன் அப்படின்னு. அப்போ வரைக்கும் தெரியாது நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு. கதை கேட்டு சார் சூப்பராக இருக்குது சார், இது நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கதை சார், அப்போ நீங்கள் எழுதிட்டு வாங்க, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது இது ஒரு வாய்ப்பு இது, ஏன்னா சார் நினச்சிருந்தா எவ்வளோ ரைட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்காங்க. சரி சார் நான் எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வேறு எதுவுமே கேட்கல, க்ளீனாக எழுதிட்டு ஒரு புக்காக கொடுத்துட்டேன். டைலாக் கூட கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் ஒரு 1 மந்த் கழிச்சு கூப்பிட்டாங்க. அப்புறம் மேடம் இருந்தாங்க, ஃபுல்லாக ஒரு வாட்டி சொல்லிடுங்களேன் அப்படின்னாங்க. ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் மேடம் நல்லா இருக்கே அப்படின்ட்டாங்க. சார் ரொம்ப சந்தோஷம், நல்லா வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் கதை ஜனரஞ்சகமாக இருக்குது, மெயினாக தான். அப்படிங்கும்போது சார் கதை சொல்லும்போது எனக்கு நான் சொல்லிட்டேன் சார் செம்ம காமெடியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டாக வேணும். ஏன்னா இப்போது காமெடின்ற பேரில் சும்மா வெறும் காமெடியாகவே பண்ணாமல் ஒரு கதை, அந்த கதையை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் வேணும், ஒரு நாட்டு இருக்கணும். அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது ஈஸியாக இருந்தது. ஏன்னா கதை ஸ்ட்ராங்காக இருந்ததால் அது ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ட்ராவல் பண்ணது ஈஸியாக இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து இதை கரெக்டாக நம்ம கொடுக்கணுன்ற ஒரு சாரு மேலே ஒரு அந்த பக்தி பயத்தோடு பண்ணது தான் டோட்டலாகவே அது. அதை கரெக்டாக பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ மேடமும் நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் குழந்தைங்களும் பார்க்குற மாதிரி இருக்கணும், பெரியவங்களும் பார்க்குற மாதிரி இருக்கணும், யங்ஸ்டருக்கு ரொம்ப அது போய் ரீச் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான கதை சொல்லும்போதே சொல்லிட்டேன் இது எல்லா கேட்டகரியும் உள்ளே இருக்குது அப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காமெடி அதே விதத்தில் வந்து எங்கேயுமே ஒரு டபுள் மீனிங் கிடையாது, வல்காரிட்டி கிடையாது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக போய் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த மாதிரி தான் அது வந்தது. உங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு மாயா? என்ன வந்து என்னெல்லாம் அடிச்சு வெளுத்து கட்டியிருக்குன்னா பார்த்துக்கணும் அந்த பொண்ணு வந்து. மாயாவா? ஐயோ சான்ஸே இல்லை. மாயாவான்னு கேட்காதீங்க, மாயாவா. நான் வந்து ரொம்ப குவைட் நேச்சர்டில் இப்போ, பட் அதில் வந்து ஃபுல் ஆன் லைக் இறங்கி லைக் ஃபுல் லைக் பேசுவா, சண்டை போடுவா எல்லாருக்கூடையும். நான் தான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். மாயா வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஹீரோவை போட்டு இப்படி அடி ஆட்டோலேருந்து தள்ளி விடுற சீனுமா, கொஞ்சம் விட்டா கீழே விழுந்து இறங்குடா கீழே பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி நடிமா. எனக்கு அதெல்லாம் வராது, நீங்கள் பிடிச்சிக்கங்க ஆட்டோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. மாயா இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கட்டி புரண்டு ரோட்டில் உருண்டு சண்டை பண்ணோம். இதை லைவாக பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஆர்டிஸ்டர் வேணாம், நீங்கள் 2 பேரும் தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப், பப்ளிக் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் போய் கேமரா வச்சுட்டு பண்ணிட்டோம். உண்மையில நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து இவங்க ரோட்டில் உருளுவாங்க, நிஜமாவே வந்து மக்கள் வந்து பிடிச்சி, ஏன்னா 2 பேரும் தெரியாது. இவர் கெட்டப்ப வந்து பூசு, மக்கள் பார்க்கும்போது இவர் கெட்ட பூசு, அந்த பொண்ணை பொறுத்தவரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யாரோ 2 பேர் ரோட்டில் கட்டி உருளுறாங்க, சண்டை போட்டுட்டு பசங்க அந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு அவங்க பிரிச்சு விடுறது லைவா அப்படியே ஷூட் பண்ணோம். அவங்க தான் பிரிச்சு விட்டாங்க. அது வரைக்கும் ரோட்ல கிழிஞ்சிருச்சுங்க, லைக் அப்படி கீழ அதெல்லாம் ஒரு மலை விழுந்து லைவா உருண்டு போறாங்க நடு ரோடு. அந்த மாதிரி அதெல்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க். உங்க பேர் சொல்லுங்க. நிறைய பேருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு உங்களை தெரியாம இருக்கலாம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. மீனாட்சி. ஸோ மீனாட்சி, அபிராமி ராமநாதன் சார் அவங்களுடைய பேத்தி நீங்கள். ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எல்லாருமே வந்து பேசிட்டும் இருக்காங்க அதை பற்றி. ஸோ இந்த கெட்டப் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான் இருந்தாங்க, அதனால யாரையும் கலாச்சிக்க முடியாது. அதுதான் கலாச்சிக்க முடியல. மீனாட்சி பிளான் பண்ணி தான் கூட்டு வந்திருக்கேன். நம்மளை மட்டும் ஏதாவது கெட்டப் போட்டால் கலாய்ப்பாங்களா, வாங்க எல்லாரும் கெட்டப் பாவடை சாட்டை தலையை சீவி ரெடி பண்ணி அதுலேயே ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாங்களே, அதில் டிஃப்ரெண்ட்டாக செல்ஃபி எடுக்கிறது, வித்தியாசம் நிறையவே செல்ஃபி எடுத்தாங்க. இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அதில் ஃபுல்லாக வேறு மாதிரி. சரி, ஆக்டிங்கை எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணீங்க? அது நல்லா இருந்துச்சு, ஃபன். சாங் முடித்த 3 நாள் ரோட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபுல் வெயிலுங்க, சரியான வெயில். அது உலகம் அந்த சாங் தான் கடைசியாக பண்ணது. சாரு சின்ன கல் கூட குத்தக்கூடாது பசங்களுக்கு ஒரு பக்கம் வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வந்து கிராமம், முள்ளெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதானா? ஃபைன். இல்லை, அந்த சாங்கே ரொம்ப ஸ்பெஷலான சாங், எங்கள் எல்லாருக்குமே படத்தில் ரொம்ப பிடிச்ச சாங்கு. அந்த சாங்கில் என்ன இன்னொரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, சத்யா சார் வந்து எல்லா குழந்தைங்கள வச்சே ப்ரோக்ராம் பண்ணது. குழந்தைங்களே பாடி குழந்தைங்க உருவாக்குன ஒரு சாங்.
கீபோர்டு வாசிச்சது எல்லாமே குழந்தைங்க. பாட்டை வந்து ரொம்ப அழகாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதை கொஞ்சம் கூட சிதைக்காமல் எங்களுடைய விஷுவல்ஸை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு சினிமாட்டோகிராஃபர் சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் பிரம்மாண்டமான படங்களுக்கெல்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து இப்படி சின்ன சின்ன விஷயத்துல அவர் இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காரு அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல் இந்த படத்தில் அவர் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அவரை பற்றி இது மெயினாக என்னென்னா ஒவ்வொரு பாடலுக்குமே வந்து ராமநாத் சார் கூட ஒரு மீட்டிங் போட்டுருவாங்க. அங்கே யாருன்னா கல்யாண் மாஸ்டர், சக்தி சரவணன் சார் கேமராமேன், அவர் சார் என்ன கேட்பாருன்னா நல்லா வந்திருக்கு பாட்டு, இதை நீங்கள் நல்லாவே எடுத்துருங்க அப்படின்னு. ஸோ என்ன கேமரா இருந்தாலும் சரி, இருக்குல்ல ஹைடெக் கேமரா கிட்டத்தட்ட ரெண்டே ஒரு நாளைக்கு 1.5 lakhs வரும். ஸோ அந்த மாதிரி ஹைடெக் கேமரா வர வச்சு அப்படி தான் ஷூட் பண்ணாங்க. இது முழுக்க முழுக்க சாரோட சப்போர்ட்டு தான். எனக்கு நல்லா கிராண்டாக பண்ணுங்கள், எங்கேயுமே காம்ப்ரமைஸ் வேணாம். ஸோ அதுக்கு முதல்ல சாரு எனக்கு இப்படி வேணுங்கும் போது அதை எடுக்கும்போது அது எங்கேயுமே இதில் நல்ல கிராண்டாக வேணுன்ற மாதிரி தான் அப்புறம் பண்ணது. அப்புறம் சக்தி சார் நல்லா அதை விஷுவல் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாண் மாஸ்டர் ஃபுல்லாக 4 சாங்குமே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் ரொம்ப ஹாப்பி, நான் கேட்ட மாதிரி வந்துருச்சு அப்படின்னு. ஒரு நல்ல ஃபேமிலியோட இணைஞ்சு நீங்கள் வந்து ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கீங்க, குடும்ப படத்தில் வந்து நடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்திருக்கும். உங்கள் ஃபேமிலியோட ஒரு குடும்ப பாங்கான படத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு எனர்ஜியே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அது என்ன, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அந்த டே 1ல இருந்து இது வரைக்கும்? ஸோ அதை பற்றி. பிரபு சார், ஊர்வசி மேம் வந்து அவங்க அம்மா அப்பா. என்னோடது வந்து தென்னவன் மேம் அண்ட் ஸ்ரீரஞ்சினி. ஸோ தென்னவன் சார் அண்ட் ஸ்ரீரஞ்சினி. ஸோ அவங்க வந்து ரியல் பேரண்ட்ஸ் எப்படி கைட் பண்ணுவாங்க, நடிக்க சொல்லி தருவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் பிரபு சார் அண்ட் ஊர்வசி மேம் வந்து ஒரு பெரிய லைப்ரரி, அவங்க நிறைய சொல்லி தருவாங்க. நீங்கள் அவங்கள அவங்க எக்ஸாக்டாக நீ எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 minutes போய் நடிக்கலாம், அவ்வளோதான். நம்ம எதுவுமே எந்த ஹோம்ஒர்க் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். அண்ட் ஒரு தடவை அவங்க டயலாக் டெலிவரி கேட்டுட்டா நமக்கு மறக்கவே மறக்காது. ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி எதுவுமே மறக்காது, அப்படியே பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க? ஆமாம். எங்களுக்கு காம்பினேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம நியூ கமர்னோ எனக்கு கேர் எடுத்தவங்க சொல்லி தருவாங்க. வெரி ஸ்வீட், லைக் அடோரபிள். அண்ட் ஊர்வசி மேம் கிட்ஸ்லாம் வருவாங்க செட்டுக்கு. ஸோ அவங்க கூடலாம் விளையாடிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஜாலி ஃபேமிலி. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு வந்து பிரபு சாரோட பண்ணுறது ஒரு பெரிய ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம். ஏன்னா அவரை தூரத்துலேருந்து அவ்வளோ பெரிய குடும்பத்திலேருந்து வந்து அவரோட பேசி பழகிற ஒரு வாய்ப்பு அந்த 35 days வந்து. அதுக்கப்புறம் சிவாஜி சாரை பற்றி நிறைய கதைகள் அவர் ஷேர் பண்ணுவார் வந்து. அதோட சாப்பாடு போட்டு அவர் வந்து ஒரு பெரிய அன்னலட்சுமி. எங்களுக்கு வந்து பிரபு சார் வீட்டிலேருந்து நாளைக்கு முன்னாடி சொல்லிடுவேன், தம்பி நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து அப்படின்னு ஒரு ஆட் சொன்னால் செட்டே குஷியாகிடும். எல்லோரும் அப்படியே காலையிலேருந்து ஷூட் பண்ணிவிட்டு அந்த 1 மணிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த கேரியரில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டிஷ்ஷு வந்திருக்கு அப்படின்ட்டு. அது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பண்புன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கலாச்சாரத்தோட பண்புன்னு இருக்குல்ல, அது பிரபு சார்கிட்ட நீங்கள் வந்து அமேசிங். நீங்கள் அப்படிலாம் இருந்து அது பிளட்ல இருந்தால் தான் என்னமோ தெரில. எத்தனையோ வருஷம் மேக்கப் மேனாக இருப்பார், வந்திருப்பார், நம்மளை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். தம்பி இவர் நம்மக்கிட்ட இவ்வளோ வருஷமாக இருக்கார், அவருக்கு ஒரு ரெகக்னைஸ் பண்ணுவார். பணம் கொடுத்து பாட்டை வந்து கேளுங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் எங்கள் பாட்டை கேட்டால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு புதுமையான விஷயம். அந்த புதுமையான விஷயத்தை வந்து என்னுடைய படத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு சார் எப்போவுமே புதுமை பண்ணுற மாதிரி இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா மேம்? ஆமாம், டெஃபினட்டாக. சொல்லும் போது நான் தான் அதுக்கு பச்சை கொடி காமிச்சதே. நம்ம படத்துக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் உடனே ஓகே நம்மளே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ dupaduke.com இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. அது எப்படி, அது ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்னாரு. ஐ செட் இட்ஸ் ஃபண்டாஸ்டிக், கட்டாயம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம படத்தை அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு. சரி, உடனே ஆக்ஷன்ஸ் வேர் டேக்கன் அண்ட் அதை இன்ட்ரடியூஸும் பண்ணியாச்சு. இன்றைக்கும் ரீசெண்டாக இப்போ சொன்ன விஷயம், இப்போ அவருக்கு வர அந்த ப்ராஃபிட் கூட எதுவுமே வேணாம், ஃபஸ்ட்டு எல்லோரும் கன்சியூமருக்கு கொடுத்துருங்க, யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கே ப்ராஃபிட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இப்போவும் வரது எதுவுமே வேணாம், ஃபஸ்ட்டு அவங்க சந்தோஷமாக அது கேட்கட்டும், நிறைய பேருக்கு போய் சேரட்டும். ஒரு தொழில்நுட்பம் வந்து வருமானம் முக்கியம் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் போய் மக்கள்கிட்ட சேரணும். ஏன்னா இன்றைக்கி சினிமா பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிலீஸ் ஆனவுடனே எனக்கு இன்கமே கிடையாது. பட் இந்த டெக்னாலஜி தான் என் ஃப்யூச்சர். ஏன்னா வாங்குறவங்களுக்கும் பைசா இருக்குது. அதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் காசு வருது. நீங்கள் மொபைலில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எல்லாரும் ஒரு 10 பாட்டு 20 பாட்டு கேட்குறது சாதாரணமாக கேட்குறோம். அண்ட் மதன் கார்கே அவர் வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு இல்லையா? ஸோ அவரை பற்றி. ஆமாம், ஆக்சுவலி dupaduke.com அதை கிரியேட் பண்ணது அவர் தான், மதன் கார்கே தான் ப்ரொடியூசர் சார். அவரோட கதை அது நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், எனக்கு என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆள் கேட்குறாங்கன்னா அது மதன் கார்கே. ஸோ அவருக்கு கொடுத்த ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா. ஸோ பாசிட்டிவான எனர்ஜி ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது
அப்புறம் சரி அதுக்கப்புறம் ஒரு பாடல் அவங்க பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கோழி சாங். ஸோ ஒரு பீரியட் சாங் இது. அப்புறம் அதை ஃபுல்லாக எழுதிட்டு மியூசிக் டைரக்டர் போய் கொடுக்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல. மியூசிக் டைரக்டர் என்னங்க ஒரு குழப்பமாக இருக்குது, தமிழே இப்போ புரிய மாட்டேங்குது, முதல்ல புரியுறது கஷ்டமாக இருந்தது. இல்லை எனக்கு படிக்க தெரியலையா மாதிரி அவர் மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அப்புறம் மதன் கார்கி சார் கால் பண்ணி, சார் இது மாதிரி புரியலன்றாங்க. இல்லை அப்படி தான் இருக்கும், ராலாம் தூக்கிட்டு தாவாக மாற்றிருக்கேன், திரும்ப நீங்கள் அப்படி மாற்றி பாருங்க. அப்புறம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா குழந்தைங்கள் சாங்கு இது. அதுக்கப்புறம் அது நல்லா வந்துருச்சு. இந்த படத்தில் என்ன மாதிரியான சாங்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுவும் ஸ்பெஷலாக ஆரிக்காக? ஸ்டோரிக்கு என்ன வேணுமோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அப்படியே நெக்ஸ்ட் லெவலில் அப்படியே வளர்ந்துட்டே வரார், கண்ணத்துலேயே பார்க்குறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பாட்டு தான், அதாவது சோலோ, அது கூட ஃபீமேல் சோலோ தான். அவர் இருப்பார், ஆனால் அவருக்கு சாங் கிடையாது. மேம்க்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மூவி வந்து அவங்களோட தாட் என்னென்னா எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், யாரும் சோகமாக இருக்கக்கூடாது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியே ஒரு படமாக எடுக்கணும்னு நினச்சி எல்லோரும் வந்து ஃபில்ம் தேட்டருக்கு வந்தால் சும்மா அது கஷ்டம் அந்த இதெல்லாம் நினைக்காம ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்காகவே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதையை சார் எழுதி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னா நிஜமாக அவங்க தான் ரீசன். இது டைரக்டர் ஆர்கே அவரோட ஃபஸ்ட்டு மூவி தான் அது. ஆனால் நிஜமாகவே சில பேருக்கு தான் வந்து இந்த மாதிரிலாம் அமையும், ஒரு பெரிய செட்டப்பு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் அமைகிறது வந்து சில பேருக்கு அமையும். அந்த வகையில் அவருக்கு இது அமைஞ்சிருக்கு. அவரும் இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒரு பெஸ்ட்டு டைரக்டராக. ஹீரோயின் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஷாக்கு, அவங்க நடிப்பாங்கன்னு தெரியும், ஆனால் பாடுவாங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. நல்லா பாடுறாங்க. அதை பற்றி சொல்லவே இல்லை. என்ன சார்? இல்லை இந்த படத்தில் பாடல, பட் உங்களுக்கு அவங்க இருக்கிற அந்த பாடல் திறமை இருக்குன்றது வந்து எப்படி தெரியும்? அவங்க சும்மா அப்படியே ஹம் பண்ணி ஏதோ பாடினாங்க. அப்புறம் ஒரு பாட்டு பாடினாங்க, கலக்கிட்டாங்க. இப்படி ஒரு திறமையா இப்போ பாருங்க, அவங்க இந்த படத்தில் வர பாட்டு கிறுக்கான்ற பாட்டு இப்போ அவங்களே பாடுவாங்க பாருங்களேன். கிறுக்கா என்றுதான் உன்னை அழைத்தேன், சருக்காய் உன்னிடம் அம்பு வளர்த்தேன், நீ என் எதிரே வந்தால் உடனே கல்லை எடுத்தேனே. ஃபேமிலி படம் அப்படின்னும் போது பயங்கரமாக கலகலப்பாக அட்டகாசமாக, அதுவும் ஒரு கல்யாண மாதிரி செட்டப்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ல சார், ஜாலியாக. ஸோ படம் பார்க்குறவங்களுக்கும் அந்த மூடு கொடுக்கணும் அப்படின்னா சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு படம் வந்து பயங்கர ஸ்பீடு விறுவிறுப்பாக இருக்குது. அதுவும் நிறையா கேரக்டர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீம் பிடிக்கணும். அதுவே பல நாள் ஆயிடுச்சு தீம் பிடிக்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ரொம்ப மியூசிக்கலாக பண்ண வேண்டிய சீக்வன்ஸ் நிறையா இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ்னால. அது இல்லாமல் அந்த பீரியட் இதுக்கு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு கலர், அதுக்கு ஒரு ஆர்ஆர் பண்ணணும். அப்புறம் கோழியை பேஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் வரும். அதான் எல்லா ஜானரும் இந்த படத்துலேயே பண்ணியாச்சு. மூவிலே அது இன்ட்ரெஸ்டிங்கான இது வந்து அந்த கோழி இதை பேஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சாங் நல்லா இருக்குது. இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, நம்மளா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னா அது டோட்டலாக ஒரு கிரியேட்டிவ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். கதைக்குள்ளே ஃபுல் கதை தெரியும் சாருக்கு. ஸோ அதுக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய ஓன் ஏரியா, அவங்களுக்கு கிரியேட்டிவில் அது பண்ணணும். ஸோ ரெஃபரன்ஸ்லாம் கிடையாது சார், இதான் சீக்வன்ஸ், இதுக்கு நீங்கள் பண்ணிடுங்க இன்வால்மெண்ட் எடுத்து. ஏன்னா நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட் எடுத்து நமக்கே ரசிக்கிற மாதிரி அவரை ரசிப்பார். ரசித்து நம்ம கொடுக்கும்போது நம்மளை அறியாமல் நம்மளும் அதை ஓகே சொல்லி ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் பாடல்கள் வந்து நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. படமும் வந்து எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு கலகலப்பாக இருந்ததுன்னா படம் வந்து எந்த அளவுக்கு கலகலப்பாக இருக்குன்னு பாருங்கள். தியேட்டரில் போய் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் சேட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.